அங்க பாருங்க அங்க பாருங்க. வாவ், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். எவ்வளவு அற்புதமான காட்சி. காட்டுக்குள்ளலாம் இந்த மாதிரி பாக்குறதுலாம் ரொம்ப அபூர்வங்க. நமக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கல்வெட்டுக்கள்லாம் இருக்கு பாருங்களேன். அநேகமா மக்கள் வாழ்ந்து ஒரு 1100 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் கரின்னு சொல்லுவாங்க. கரியை வச்சு அவங்க பாஷை எழுதியிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாருங்க பாருங்க, இதுதான் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பைடரை நம்ம அப்படியும் சாப்பிடலாம், பொரிச்சும் சாப்பிடலாம். ஆனா இப்போ எனக்கு வயிறு பசிக்கல, அதனால சாப்பிடாம விட்டுறலாம். வாங்க உள்ள போயிட்டு பார்ப்போம். இதோட சிற்பக்கலையை பார்த்தீங்களா? அங்க பாருங்க அங்க பாருங்க. இதுதான் பழங்காலத்து மக்கள் வந்து அவங்க குலசாமியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க குலசாமி எப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க. இது எப்படியும் கிமு ஒரு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட வீடுகளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கும்போதே தெரியுங்க பாருங்க. தடையெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. முடி இவ்வளோ பெருசாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கு அப்படிங்க போய் தானே வரைகிறாங்க. அதனால வரலாறு தெரியாமல் பேசாதீங்க, வரலாறு தெரிஞ்சு தான் பேசணும். இவங்களோட சிற்ப கலையை பாருங்க. ஒரு கீரல் இல்லாம அப்படி செங்கல் கூட தெரிய மாட்டேங்குது. அப்படியே மெல்லிசா இந்தா அப்படி அப்படி கையில தொட்ட உடனே வர மாதிரி. இந்த மாதிரி யாரும் கெட்ட முடியாது. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நம்ம இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பாம்பு பள்ளி எதுவும் இருந்துச்சுன்னா வந்து அடிச்சு சாப்பிட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க கேமராமேன்? நமக்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு அமைவிடமா இருக்கு. அதனால இங்கே தங்கிடலாம். இது ஒரு பேக்கை கொண்டு போறதுக்கு நல்ல ஒரு பிளேஸா அதுவா இருக்கு. வாவ், வண்டர்ஃபுல், செமையா இருக்குல்ல? பாருங்க, எனக்கு பிடிச்ச சிம்பிள் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்காங்க. இதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டுலேயே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குங்க. இங்க பாருங்க, அப்படி அழகா அப்படி வரைஞ்சி வச்சிருக்காங்க பாருங்க. கண்டிப்பா அந்த காலத்துல காதல்ங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கு. போகும்போது என் இன்சில் அடிச்சு விட்டு போறேன். பாத்தீங்களா? இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இந்த செடி தான், இந்த மரத்தை தான் மஞ்சனத்தி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட மூலிகை குணங்கள் வந்து ரொம்ப அதிகம். விட்டமின் சி சத்தும் விட்டமின் XYZ அப்படி சத்தும் நிறைய இருக்கு. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பித்தம், வாந்தி, தவம், கடகம், கடகம், மீனம், மிதுனம் எல்லாத்துக்கும் இது யூஸ் ஆகும். கை கால் முடக்கம், பித்தம், வாந்தி எல்லாத்துக்கும் இதை வச்சு கெட்டீங்க அப்படின்னா சக்குன்னு சக்திமான் மாதிரி பலன் கிடைக்கும். நான் சொல்றதுல இது மட்டும் தான் உண்மை நினைக்கிறேன். வாங்க போவோம், அந்த தொட்டி பார்க்கலாம். எவ்வளோ பெரிய தொட்டி பாருங்க. இந்த தொட்டியில தான் குளிச்சிருக்காங்க. அந்த காலத்து மக்கள் குளிக்கிறதுலாம் கரெக்டா இருந்திருக்காங்க. இப்போ உள்ளவங்க தான் எப்படின்னு தெரியல. ஆனால் நான்லாம் அப்படி கிடையாதுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் குளிச்சிருவாங்க கண்டிப்பா. உண்மையாதான். உண்மையா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்த்தா பாவங்க அதோட அப்பாவை தேடுதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பாட்டையே கொண்டு போய் விட்டுறலாம். இதோட டேஸ்ட் லைட்டா புளிக்கிற மாதிரி இருக்கு. இதுல நார்ச்சத்தும் விட்டமின் ஜே சத்தும் நிறைய இருக்கு. அதனால தான் சாப்பிட்டேன். வாங்க, நம்ம இப்போ பசிக்காக ரொம்ப வேட்டையாடி களைச்சு போயிருக்கோம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, கீழே பாருங்க. அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுதா? இதாங்க காட்டுவாசிங்களை வச்ச 2 கன்னிவெடி. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம மக்கள் இந்த மாதிரி தெரியாம ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள இப்படி வந்துருவாங்க. அதனால பழங்காலத்து மக்கள் வந்து நம்ம சாமானிய மக்களை பிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி 2 கன்னிவெடி வச்சுட்டு போயிருக்காங்க. அதனால நம்ம நல்ல வேலை நம்ம கேமராமேன் வந்து இதை பார்த்து சொல்லிட்டாங்க. அதனால நம்ம ஜாக்கிரதையா இதை கிராஸ் பண்ணி போயிடலாம். அப்படி வாங்க. மிதிச்சிடாதையா? வாங்கயா. ஒரு சோளக்காடு ஒண்ணு தெரியுது.
நமக்கு விட்டமின் இசட் உள்ள சோளம் உங்களுக்கு கிடைக்கும்னு தோணும். ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஆ, என்னாச்சியா? சனியனே, இப்பதான் சொன்னேன் அந்த கன்னிவெடி மிதிக்காதுன்ட்டு. பாத்தியா எவ்வளவு கஷ்டம் பத்தியா உங்களால? வா போவோம். ரைட் எப்படி ஒண்ணுதானே மிச்ச? வா போவோம். இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நிறைய வேலை பண்ணுவாங்க நம்ம மக்கள். அதனாலதான் நான் இந்த மாதிரி மேன் vs வைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோவே உங்களுக்கு புதுசா யாருமே எடுக்காத மாதிரி காட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க இந்த மாதிரி இடத்துலலாம். ஏதாச்சும் ஆச்சுன்னா என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. பசி, கடும் பசி. நமக்கு காட்டுல எந்த மிருகமும் நமக்கு கிடைக்கல. நம்ம பசிக்கு என்னதான் நம்ம சாப்பிட்டாதான் உயிர் வாழ முடியும். அதனால சத்தம் கேக்குதா? மெதுவா வாங்க, என்னன்னு பார்ப்போம். இது பெரிய மிருகமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது பெரிய மிருகம் தாங்க. ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. இருங்க. பகல் ஃபுல்லாக அணைஞ்சதுக்கு சரியான ஒரு மிருகம் மாட்டிருந்துச்சு. இன்றைக்கி நைட்டு நல்ல வேட்டை தான் நமக்கு. இந்த வெப்ப காற்று பட்ட உடனே இந்த குளிர்ச்சிக்கு அப்படியே உடம்புலாம் அப்படியே ஜிவ்வுன்னு இருக்குங்க. செம்மையாக இருக்குது. சரி, ஓகே, நான் டின்னர் சாப்பிட போகிறேன். பை பாய். மணி இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை மணி? மணி இப்போ 9:30. நல்லா சாப்பிட்டேன். அதனால் ஒரு 9 மணி வரைக்கும் தூக்கிடுவேன் நினைக்கிறேன். மார்னிங் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மணி 2:30 கிட்ட ஆகுது. என்னால் தூங்கவே முடியல. நரி சத்தம் தூரமாக ஊழ விட்டுகிட்டே இருக்குது. அதனால் என்னால் சரியாக தூங்க முடியுமா என்னன்னு தெரியல. இந்த இரவு கழிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நினைக்கிறேன். அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குதா? கேட்காது, ஏன்னா தூரமாக தான் கேட்குது. அதனால் உங்களுக்கு கேட்க வாய்ப்பில்லை. நரி ஒரு நரி இருந்த மாதிரி தெரியல. நரிங்கள்லாம் கூட்டமாக தான் வாழும் எப்போவுமே. சிங்கம் மட்டும்தான் சிங்கிளாக இருக்கும். ஆமாம். குட் மார்னிங். விடிஞ்சிச்சிங்க. இப்போ நம்ம சேஃபாக தங்குறதுக்கு ஒரு அமையோட கிடைச்சது ரொம்ப நன்றி தான் சொல்லணும். நம்ம இப்போ ஸ்டே பண்ண இடத்த விட்டு நம்ம வேலையை நம்ம சோழியை பார்த்துட்டு போவோம். வாங்க போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடம் அந்த மாதிரி சோளோவாக இருக்குது. தட் மீன் இட்ஸ் அ பாத்ரூம் நினைக்கிறேன். அந்த காலத்தில் பாத்ரூம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்தில் தான் மக்கள் எங்கே போய்கிட்டு இருக்காங்க நம்ப முடியல, தெரிய மாட்டேங்குது. இங்கே நிறைய கோட்டச்சவரு, நிறைய வீடுலாம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க வந்தாச்சு. நம்ம வந்தாச்சு பாருங்க. வழித்தடம் தெரியுது. நம்ம ரோட்டை கண்டுபிடிச்சோங்க. அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் போட்டுங்க, அப்படியே லைக் போட்டு விட்ருங்க. முடியல. அங்க பாரு, பைக் இருக்கு. சும்மனு போயிருமா, எடுத்து போயிருமா. ஓடி
ஜிம்பா 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 ஜிம்பா